வடதிசையில் தலகைமலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சடாட்சரா, ஆறுமுகா, குகா, குமரா, செந்தில் முருகா, செந்தூர் வடிவேலா, காங்கேயா, சுவாமிநாதா, தண்டாயுதபாணி, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருக பெருமானை எப்படியெல்லாம் நான் போற்ற வேண்டும் தெரியுமா?
உன்னிடம் இருந்தபடி எங்கெங்கு மாழ்கின்ற இலான சக்தி மாதா அமைதிவழி கண்டவளே அழகில் உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரி உமையே இமையானம் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரியம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடருவோம். மகமாயி சமயபுரத்தாயே உன்மகள் எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையிற்கு காவல்
நங்கை மோகனிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய அந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்தின் இந்த மிருக பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை படிப்பார், எப்பொழுது எனக்கு மாறிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொருமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா, 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 முருகா. நான் பிறந்ததே அவருக்காகவா, இங்க வந்திருக்கிறதும் கூட அவருக்காகவா. எந்த குழந்தையாவது இந்த உலகத்துல பிறக்கும் பொழுதே பேசுவான். ஆனால் இந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குஹா குஹா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக் கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாகிய அவருக்காகவே பிறந்து அவருக்காகவே வளர்ந்து அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப வருவார், எப்படிலாம் வருவார், இப்படி அப்படி பல எதிர்பார்ப்புகளோடு காத்துக் கொண்டிருக்கும் வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா, முருகா, முருகா. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்ற பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில எங்க அப்பா ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசைனாக்க பிறகு எல்லாமே ஆம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்துருச்சான். இப்ப பெண் குழந்தை வேணும் அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. எங்க அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஆசைதான். ஆசை இருக்கலாம் மனிதனுக்கு. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதனுக்கு சமமா. கண்டிப்பா. ஆனா பேராசை இருக்க கூடாது. ஆமா, ரொம்ப முக்கியம். அந்த பேராசை யாருக்கு இருக்கு சொல்லுங்க? யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு. எல்லாருக்குன்றதை விட மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும் அந்த பேராசை. கண்டிப்பா. எதை கொடுத்தாலும் ஏதாவது என்ன கொடுத்தாலும் போதும்னு சொல்லுவோமா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனமா. எல்லாத்தையும் கொடுத்தா போதும் எனக்கு வேணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவோமா? எனக்கெல்லாம் இன்னும் கொடுத்தாலும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் அப்படிதான். எவ்வளவு கொடுத்தாலும் மறுபடியும் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். இதான் நம்மளுடைய இயல்பான ஒரு எண்ணம். மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழக்கூடிய உண்ணங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, நம்மை போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு. இந்த 6 அறிவு என்ன அப்படின்னா பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு கொண்டு ஒரு மனிதனுக்கு ஏன் இந்த 6வது அறிவான பகுத்தறிவு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வழிவகை தரக்கூடிய 6வது அறிவான பகுத்தறிவான எத்தனை மனிதர்களுக்கு இந்த பகுத்தறிவு வேலை செய்யுதுன்னு தெரியல. காகத்துக்கு எத்தனை அறிவு? பறவைகளுக்கு 4 அறிவு. காகம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு காகத்துக்கு சாதமைங்க தனியா சாப்பிடாது, 10 காகத்தை அப்படியே ஒற்றுமையா கூட்டிட்டு வந்து சேர்ந்து சாப்பிடும். அதே போல ஒரு காகம் இறந்துட்டா அந்த இடத்துல காக கூட்டமே வந்து ஒற்றுமையாக நிக்குமா? அப்படி ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த உலகத்துல 4 அறிவு கொண்ட பறவை இனங்களுக்கு உண்டு. நம்மளுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அதே போல விலங்கினத்திற்கு எத்தனை? 5 அறிவுன்னு சொன்னேன். பன்றி எத்தனை குட்டி போடும்? பன்னியிட பல குட்டி போடும் சொல்லுவாங்க, பல குட்டி போடும் சொல்லுவாங்க. ஆனா பன்றியாகப்பட்டது 11 குட்டி போடும். ஆனா பன்றிக்கு மார்பகங்கள் 10 மார்பகங்கள். போறது எத்தனை குட்டி? 11 குட்டி. இதோட அந்த குட்டியோட தன்மை என்ன அப்படின்னா, குட்டி போட்ட உடனே முதலாக எந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் பால் குடிக்குமா, மத்த இடம் போகாது மாத்தி. அப்பேற்பட்ட குணம் வாய்ந்தது யாருக்கு அப்படின்னா பன்றி குட்டிக்கு. அந்த ஒரு குட்டி 10 மார்பகங்கள், 10 குட்டிக்கு 10 மார்பகங்கள்ல பால் குடிச்சு வளரும். இந்த ஒரு குட்டி என்ன பண்ணும்? ரொம்ப சிரமம் இல்ல, அந்த ஒரு குட்டி என்ன பண்ணுமா? தானே சாப்பிட்டுருமா. இப்ப பாருங்க, தன்மை மாறாம தன் குட்டியை தானே சாப்பிடுறது. எந்த வழியிலையாவது நம்ம உயிர் வாழ வைக்கணும் அப்படின்னு இருக்கா? என்ன காரணம்? தன்மை மாறாம இந்த உலகத்தில் எப்படிதான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகிறது. 5 அறிவு கொண்டது. நம்மளுக்கு எத்தனை? 6 அறிவு. அதான் பாருங்க, ஒரு மனிதன் போய் ஒரு குயில் கிட்ட சொன்னானா, குயிலே குயிலே நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா என்ன, நீ ரொம்ப கருப்பா இருக்க, நீ ரொம்ப கருப்பா இருக்க. ஆனா அந்த கருப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. அதே போய் ஒரு கடலுக்கிட்ட போய் கேட்டானா, கடலே கடலே நீ ரொம்ப அழகா இருக்க, அலையடிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு, கண்ணுக்கு பார்க்க குளிர்ச்சியா இருக்கு, என்ன இந்த உப்பு கரைக்கிற தன்மை மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்க, உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. அதே போல ஒரு ரோஜா கிட்ட போய் சொன்னானா, ரோஜாவே நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய நிறம் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு, ஆனா என்ன இந்த முள்ளு இருக்கு பாத்தீங்களா, இந்த முள்ளு மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்க, உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னான். இந்த 3ம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொன்னதாம், மனிதனே மனிதனே உன்னிடம்
மற்றவர்களிடம் உள்ள குறையை மட்டுமே பார்க்கிற அந்த குணம் மட்டும் உங்களுடைய இல்லைன்னு வச்சுக்கவே, உன்னுடைய மதிப்பே வேற. அது இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொன்னதாம். அதான் ஆசை. இதே போல ஏன் சொல்றேன், இந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்கா ஆசை மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. பிறந்தது எல்லாமே ஆம்பளை பிள்ளையா வந்துச்சா, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு எங்க முருகனுக்கிட்ட முறையிட்டாரு. முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அந்த பெண் குழந்தை இப்படிலாம் கொண்டாந்து காட்டுல விட்டு திரை விதைத்து அதை அறுவடை செய்து அந்த பிள்ளை கையாலே படைக்கிற முருகானு எங்க அப்பா வச்ச நேர்த்திக்கிறேன் நிவர்த்தி செய்யணும். அதுக்காக நான் வந்திருந்தேன். இருந்தாலும் கூட வேத்திகளுக்காக வந்திருக்கேன். அதே நேரத்துல இந்த சுயநலம் பொது நலம்னு சொல்லுவாங்க. இந்த பொது நலம் அப்படி சொல்றது எங்க அப்பா சொல்லி அமைச்சிருக்காரு, நாட்டுக்கு நல்லதை செய்யணும், அப்பா சொன்ன வேலையை நம்ம தட்டக்கூடாது அப்படின்ற காரணம் ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த சுயநலம்னு சொன்னேன். என்னுடைய ஆசையை கலந்துருக்கு. போக போக சொல்லுவேன். ஒன்றா ரெண்டா எத்தனையோ ஆசைகள். அந்த ஆசைகளை எப்படியெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண் தான் நீரும் இன்னலாமே வண்ணக்கிளியே சொல்லு கிளியே வண்ணக்கிளியே சொல்லு கிளியே
4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகதை கொண்ட பிரமனை சிறசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் ஆகி கண்மம் என்ற மல்லத்தையும் அறிந்தவனை இகவரம் அருள் தரும் ஆதிமொழிவே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் என்னுடைய முருகன். இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு. அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. உலகத்தில் தோன்றிய முதல் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டதும் நமது தமிழ் மொழி. 247 எழுத்துக்களை கொண்டது. உலகத்துல தமிழர்கள் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம் எது பார்த்தீங்கன்னா முருகன் தான். எல்லாருக்கும் தெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும், குல தெய்வம் இருக்கும். அத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கூட யாரை கேட்டோம் அந்த உலகத்துல முதல்ல தமிழகத்துல முருகனுடைய பக்தர்கள் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அதான் தமிழர்களை வணங்கக்கூடிய தெய்வம் என்பதால் முருகனை தமிழ் கடவுள் நம்ம எல்லாமே என்ன பண்றோம், வணங்கிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 18 வைத்திருக்கக்கூடிய ஆயுதமாகப்பட்டது 1. அப்பேற்பட்ட தமிழ் எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் என்னுடைய முருகன். அன்பை தரக்கூடியவர், அறிவை தரக்கூடியவர், நமக்கு தேவை அறிந்து செயல்படக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? முருகனுக்கு தான். கேட்காமே தருவார். முருகா முருகா முருகனுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. முருகா 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 ஒரு நாளைக்கு 3 தடவை முருகா முருகான்னு சொல்லுங்க. அவருடைய நாமங்களை சொல்லும் பொழுதே எத்தனை யுகங்கள்லாம் பாவம் செய்திருந்தோமோ அத்தனை பாவங்களும் பறந்து ஓடி போயிருமா. அப்பேற்பட்ட சக்தி வெள்ளமே யாருக்கு உண்டுடைய முருகனுக்கு தான். இந்த உலகத்துல கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாபர யுகம், கலியுகம் 4 யுகத்துல கலியுகத்துக்கு மட்டும்தான் கலியுக கந்தனாக அவதாரம் செய்திருக்கிறார் முருகன். என்ன காரணம் தெரியுமா? இந்த கலியுகம் அப்பேற்பட்ட கொடுமையான ஒரு கலியுகமா. என்ன நடக்கக்கூடாதோ, என்ன பார்க்க கூடாதோ எல்லா விஷயங்களும் இந்த கலியுகத்துல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப இதுல எல்லாத்துல இருந்து காப்பாற்றணும். யாரு காப்பாற்றணும்? நம்மள முருகன் தான் காப்பாற்றணும். அதனாலதான் நம்மளுக்காக, நம் தமிழ் மக்களுக்காக தமிழ் கடவுளாக அவதாரம் செய்திருக்கிறார். கலியுகத்தின் கந்தனாக என் பெருமான் முருக பெருமான். அவரை வணங்கணும். இருந்தாலும் கூட ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் வந்திருக்கேன்? காதல். இது மனித உணர்ந்துக்குள்ள மனிதன் காதல் அல்ல. அதை தாண்டி ஒரு தெய்வீகமான காதல், வித்தியாசமான புனிதமான காதல். காதல் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? காதலிச்சு பார்க்கிற உங்களுக்கு தெரியும். என்ன மகன் தான் சொன்னேன் இல்லைங்களா? நிறைய வித்தியாசங்கள்லாம் சொல்ல மாட்டாரு, இப்பதான் சொல்றாரு. ஆமா, காதலிச்சு பார்த்தாதான் அவருடைய அந்த அருமையை உணர முடியும். வாழ்க்கையில சந்தோஷம் எந்த வழியில வேணாலும் சந்தோஷப்படுத்திக்கலாம் ஒரு மனிதன். ஆனா காதலிச்சு பாருங்களேன், எதுவுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் அந்த காதல்ல இருக்கும். முதல்ல மனிதனா பிறந்தா அந்த வாழ்க்கையில முதல்ல காதலிக்கணும். அப்பதான் சொர்க்கத்துல இடம் உண்டா. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான காதல் இவருடைய காதல். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? மாதுளம் கனியே நலமளவன கோயிலே மரகத மணியே இன்னும் மயிலே மயிலே மாறன்களை போடும் விழியே இளமாலை தன்னில் பாடும் மொழியே மாறன்களை போடும் விழியே
ஒரு எதிரி இருக்கான்னு நம்மளுக்கு என்ன வரும்? பயங்கரமா கோபம் வரும். இப்ப எப்படியாவது இந்த உலகத்துல இருக்கவே கூடாது, அவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னா சராசரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்துக்குமே தோன்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பாருங்க, ராமனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் போர். ராவணேஸ்வரன் இருந்தான், அதே போல கிருஷ்ணருக்கு கம்சனுக்கும் போர், கம்சனாகப்பட்டவன் இருந்தான். அதே போல சிவபெருமானுக்கும் மன்மதனுக்கும் போர். மன்மதன் எரிந்து சாம்பலானான். நான் யாருக்கும் போர்? முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் போர். போர ஆரம்பிக்கும் போது வீரபாகத்தேவர் தூதாக போறாரு. யாருக்கிட்ட? சூரபத்மன் போய் சொல்றார், சூரபத்மா தேவையில்லாத விஷயம், முருகனுடைய கையால நீ அழிவை தேடாத, இப்படியே ஒதுங்கிக்கிட்டா உனக்கு நல்லதுன்னு எவ்வளவோ சொல்றாரு, எச்சரிக்கிறார். கேட்கவே இல்லை. யாரு? சூரபத்மன் சொல்றான். ஒரு சின்ன பையன், பயிறு கூட முளைக்கிறவனுக்கு பயிறு முளைக்காத பாலகன் என்ன அழிக்க போறானா? போய் முருகன் போய் சொல்லு, முருகன் கிட்ட போய் சொல்லு, போர்ல சந்திப்போம்னு போய் சொல்லு அப்படின்றான். அப்ப என்ன ஆகுது? போர் ஆரம்பிச்சிருச்சு, போர் நடக்குது. சூரபத்மன் கூட நின்ற அத்தனை பேர்கள் நிராயுதபாணியார்கள், எல்லாமே இறந்துட்டாங்க, யாருமே கிடையாது. கடைசியில யாரு? சூரபத்மன் மட்டும் தனியாக நிற்கிறான். பார்த்தார் முருகன் என்ன பண்றாரு? அப்பதான் தன்னுடைய சுயரூபத்தை காண்பித்தாராம் சூரபத்மனுக்கு. அவ்வளவு நாட்களாக அவ்வளவு கோபம், பொறாமை, வஞ்சம் இது மட்டுமே கொண்டுள்ள சூரபனுடைய குணமாகப்பட்டது மாறியதான் முருகப்பெருமானை நேரில் பார்த்த உடனே. அவ்வளவு நாட்களாக வெறுப்பு மட்டுமே கொண்டுள்ள சூரபத்மன் என்ன பண்றாரா? முருகா முருகா முருகான்னு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றிதான். முருகனை அப்படியே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோன்றியதான். அப்படியே காலடிகளை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியதாம். அப்பேற்பட்ட மனமாகப்பட்டது மாறியதாம். பார்த்தார் யாரு? முருகப்பெருமான். சூரபத்மனை அழிக்காமல் இரு கூறுகளாக பிளந்து ஒரு பக்கம் சேவலாக மற்றொரு பக்கம் மயிலாகவும் பாதுகாப்பாக தன்னுடனே வைத்துக் கொண்டு அடைக்கலம் கொடுத்தவர். பாருங்க, எதிரியை கூட அழிக்காமல் அடைக்கலம் கொடுத்தவர் யாருன்னா முருகப்பெருமான். இந்த பெருமை எல்லாமே அவரை மட்டுமே சேரும். அப்பேற்பட்ட முருகனுக்காக வந்திருக்கேன். வெகு விரைவாக திருமணம் நடைபெறணும். அதுக்கு என்ன அப்படின்னாக்கா, குடும்பத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா என்ன பண்ணணும்? பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா ஆம்பளை பிள்ளைக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணணும். அண்ணே, எங்க மூத்த அண்ணி வருத. ஆமா, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தங்கச்சி மனசுல என்ன ஆசை இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு, சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு என் ஆசையை போய் அவர்கிட்ட சொல்லி, யார விரும்பணும் அவர்கிட்ட சொல்லி, எங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படியே சீக்கிரமாக என் கல்யாணத்தை முதல்ல முடிச்சு வைங்க. அப்பதான் உங்க எல்லாத்தையும் கல்யாணம், இல்லைன்னா இப்படியே இருக்க முடியல. அதுக்கு நான் முதல்ல கல்யாணம் பண்ணணும். ஆமா, என்னுடைய அந்த ஆசைகளை எப்படிலாம் சொல்லலாம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே.
கல்லூரினா ஒளிபெருக்கி நல்லா இருக்கணும். ஒளிபெருக்கி செம்மையா இருந்தால் மட்டுமே நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி ராணி கன்னியாப்பட்டி ஆடியோ சமூக உள்ளங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லா இருக்குனே. அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்க மேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகமா இருக்கும் கண்ணாடி ரசிகர்கள், பணி நேரமா இருந்தாலும் கூட பாருங்க எவ்வளவு கூட்டம். இந்த கூட்டம் எல்லாம் இத்தனை பேர் இருந்தா போதும், விடிய விடிய நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லபடியாக தொழிலை செஞ்சு முடிச்சிருவோம். மனசை தேதிக்கலாம். அன்பு ரசிகர்களுக்கு நன்றி.